பொதுவாகவே அல்லாஹு ரபுல் ஆலமீன் ரெண்டையுமே மிக அருகில் தான் வைத்திருக்கிறான். மனிதனுடைய அருகில் தான் வைத்திருக்கிறான். சொன்னாங்க இல்லையா, செருப்பு வாறு எந்த அளவுக்கு உன் பக்கத்தில் இருக்கோ அதே போல உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் உன் பக்கத்தில் தான் இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பரிபக்குவம், அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு உன்னை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசாவை தூக்கி செல்லும் போது அந்த ஜனாசா நல்லதாக சாலிகானதாக இருக்கிற பட்சத்தில் அது உடனடியாக என்ன செய்கிறது, அவர்களிடத்தில் கெஞ்சுகிறது, சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள், சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள், என்னுடைய ரப்பிடத்தில் என்னை கொண்டு செல்லுங்கள், நான் அவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கடந்து கத்துது. ஆனால் அதே சமயத்தில் தீய ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கே கொண்டு போறீங்க, நான் இவ்வளவு காலங்கள் உறவுகளோடு பின்னி பிணைந்திருந்தேன், வெளிச்சத்தோடு வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுகபோகமாக இருந்தது, என்னை எங்கே கொண்டு தள்ள போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கடந்து கத்துது. இந்த சப்தத்தை மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். மனிதன் கேட்டுட்டானா மயங்கி கீழே விழுந்துருவான் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து எந்த ஜனாசாவையும் கொண்டு செல்ல மாட்டான் அடக்கம் பண்றதுக்கு. அதனால தான் அந்த சவுண்டை ஃபுல்லா அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். ஆடுகள் கேட்கின்றன. சில நேரங்களில் ஆடுகள் சுடுகாட்டு இது நம்ம கபிரிஸ்தான்களில் மேய்ந்து கொண்டிருக்கோம். அந்த மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென விரண்டு ஓடும். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். அந்த கிராமப்புறங்களில் உள்ள கபிரிஸ்தான்களில் நிறைய வயல் மாதிரி உள்ள தோட்டங்கள் மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கும்போது ஆடுகள் அங்கே மேய வரும். மேய வந்த ஆடுகள் அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென விரண்டு என்ன செய்யும், அடித்து விரண்டு ஓடும். அப்போ நம்ம புரிந்துக்கிற வேண்டியதான் அங்கே அதாப் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சகோதரர்களே, வாழ்க்கையை நாம் இப்படி நினைத்து கொண்டு டெய்லி வாழ்ந்தோமையானால் தவறுகள் நம்மை அண்டாது. ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலம் சந்தூக்கில் ஏற வேண்டிய இந்த உடம்பு பாவத்தை நினைக்க கூடாது. ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலம் ஜனாசா துணியை அணிய வேண்டிய இந்த உடம்பு ஹராமியத்தான உணவுகளையோ ஹராமியத்தான உடைகளையோ பூணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு பிறக்கும். இதை நாம் மறந்தால் உண்மையிலேயே நஷ்டவாளிகள் தான். ஏன்னா மௌத்த மறந்துதான் நிறைய மக்கள் பாவங்களை செய்கிறோம். மௌத்த மறக்கும் போது எல்லா பாவங்களுமே உள்ள வந்துடும். மௌத்த மறந்தவன் தானே பாவம் செய்யறான். ஆட்டமான ஆட்டம் ஆடுறான், அவனுக்கு மௌத்துன்னு ஒண்ணு இருக்குதுன்றதையே அவனுடைய கான்செப்ட்ல இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீரென மௌத்து வந்து விடும். அதனால லேசாக பாவ எண்ணங்கள் எட்டி பார்த்தாலே நான் ஜனாசான்றத நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா பாவ எண்ணங்கள் வந்த சோடு தெரியாம ஓடி போயிடும். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதிகப்படியான மௌத்துடைய ஒரு நினைவை தந்தருள்வானாக. அந்த மௌத்துக்கான தங்கரியத்தை, மௌத்துக்கான சொத்துக்களை, மௌத்துக்கான சேகரிப்புகளை உடனடியாக கண்ணுங்கருத்துமாக சேகரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.